வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாணிதாசன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் வேர்டாக பார்ப்போம். உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே. எல்லோருமையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். வெற்றி உன் பக்கம். சரியா? அடுத்து வாணிதாசனின் இது இயற்பெயர் என்னன்னு பார்ப்போம். எத்திராசலு என்ற அரங்கசாமி. பெற்றோர் பாருங்க, அரங்கத்திற்காமு துளசியம்மாள். ஊர் எந்த ஊர்னு பாருங்க, புதுவை அடுத்த வெள்ளியனூர். சரியா? காலம் பாருங்க, 22/7/1915 முதல் 7/8/1974 வரை. வாணிதாசனோட சிறப்பு பெயர்கள் பார்ப்போம். கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேட்ஸ்வர்த். சரியா? அடுத்து வாணிதாசனோட முக்கிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், எழில் விருத்தம், பொங்கல் பரிசு, தொடுவானம், சிரித்த நுணா, இரவு வரவில்லை. சரியா? அடுத்து விருத்தத்திற்கு இலக்கணமாக திகழும் நூல் எழில் விருத்தம். பாரதிதாசன் இயற்றியது இளைஞர் இலக்கியம். வாணிதாசன் இயற்றியது குழந்தை இலக்கியம். சரியா? தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுகிறார் வாணிதாசன். பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வருபவர் வாணிதாசன். இவர் பாவேந்தர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றார். இவரது பாடல்கள் சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புதுத்தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் இடம்பெற்றுள்ளன. அடுத்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டுள்ளார் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதை வழங்கியுள்ளார். இயற்கை புனைவு இவருடைய பாடல்களில் சிறந்து விளங்குவதை காணலாம். வாணிதாசர் உலக கவிஞராதல் வேண்டும் என்பது எனது வேட்கை அப்படின்னு தமிழ் தென்ற திருவிக போற்றி பாடியிருக்காங்க. அடுத்து இசைப்பாடல் நூல்கள் என்னென்னு பார்ப்போம். தொடுவானம், பாட்டு பிறக்குமடா. சரியா? 1979 பாவேந்தர் விருது பெற்றவர் வாணிதாசன். பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டும் பிறக்குமடா. கனல் தமிழில் பாடு, புலவா கவலை மாற்றும் மறந்தாம். இவரது விதவைக்குறு செய்தி என்ற கவிதை திராவிட நாடு என்னும் இதழில் வெளிவந்து இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. அடுத்து உருசியம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இவரது பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சரியா? அடுத்து மெய்ப்பொருள் கல்வி பார்ப்போம். வாணிதாசனோட முக்கியமான நூல். கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் அப்படின்னு வாணிதாசன் சொல்லியிருக்காப்புல. பாடல் குழந்தை இலக்கியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது முக்கியமான அறிஞர் பொருள் பார்ப்போம். பதுமை அப்படின்னா உருவம். சரியா? கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர். மெய்ப்பொருள் அப்படின்னா நிலையான பொருள். சரியா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.